ஏடா மவனே, இந்த விட்ட ஆட்டம் போட்டு கருப்பசாமி காப்பாத்திட்ட, அடுத்த விட்ட என்ன பண்ண போற? அதுக்குள்ள சுத்தி வசவத்தை கடை சொல்லிடுவோம் சின்னையா. இல்ல பாண்டித்துற தலையில நேரத்தான் வண்டிக்கு டியூ கட்டல அடிச்சிட்டாங்கண்ணே. யாரா? நான் தாயா அடிச்சேன். டியூ பணம் கட்டலைன்னா தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலா. இந்த வாங்கின பணத்துக்கு வட்டி தரலன்னு புள்ளைய தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். பாரு என் பணத்துல எப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. வரலன்னு வச்சுக்க, ஒண்ணு தூக்குவோம் இல்ல அடிப்போம். என்ன பட்டாசுன்னு உன் மச்சான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். பணம் கொடுக்கல நம்பருக்கார பேர வர அடிச்சிருக்கேன். இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அடிக்க சொன்னதே அவர் தாயா. ஆமா, பணம் கொடுத்தது நாங்க, வாங்கினது அவன். ஊடால நீ யாரு? மணி ஆட்டுறோம். மணி எல்லாம் ஆட்டாத, குடுத்துட்டு போ. எவ்வளோடா கொடுக்கணும்? 2 மாசம். மாசத்துக்கு 1500, 2 மாசத்துக்கு 3000, 500 வட்டி, மொத்தம் 3500. வட்டிக்கு வட்டி 3500 வட்டியா? ரொம்ப நல்லா இருப்பீங்கடா. பணத்தை கொடுத்துட்டீல? ஆமாண்ணே. வாங்கினடைய திருப்பி கொடு. என்னண்ணே சொல்ற? பணம் கொடுக்கல நடா அடிச்சான். ஆமாண்ணே. அதான் கொடுத்துட்டீல, வட்டியோட திரும்ப கொடு. என்ன மாப்பிள்ளை நீ சிங்க மாதிரி மாமன் நிக்கிற பொழுது ஒரு சோனா பையில போய் அடிக்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஒரு தடவை தோத்துட்டுமா? சொல்லாத. உன் மாமனுக்கு என்ன பத்தி தெரியும். என்ன பார்த்தாலே அடிப்பேன். அடிக்க வந்த வெட்டியே போடுவேன். வெட்டா பாப்பா, வெட்டா. என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? சரியா நாமளே இருந்தா அதை வெட்டா பாப்பா. ஏக்கா, அவன் ஆளை வெட்டுறங்கற, நீ அவளை காய வெட்ட சொல்ற. முதல்ல அவரே வெட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஆளை வெட்டலாம். வெட்டுவானம்ல வெட்டு. எங்க போனாலும் சண்டை சச்சரவு. சரி, இம்புட்டு ஒக்கனையா பேசுறியே. நீ சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றது நீ செய்வியா? என்னடா செய்யணும்? அந்த போன் எடுத்து பேசுவோம். ஏண்டா சுச்சே காணோம், போன் எடுத்து பேச சொல்லுவ? ஆமா, சுச்சு சூ என் தேங்கோளத்தால எடுத்து வை. இப்படியே பேசிட்டு தெரியுங்க. ஒரு நாளைக்கு திங்கிற சோத்துல விஷத்தை வைக்க போறோம் பாரு. நீ வைக்கிற சோறே விஷம் கணக்காத்தான் இருக்கும். இதுல தனியா வேற வைப்பியா? வெயி. தம்பி, அண்ணனுக்கு பையன் பிறந்திருக்காண்டா. அப்படியா? ஏதா முனியன் எனக்கு புள்ள பிறந்திருக்கான். எந்த ஆஸ்பத்திரின்னு கேளுடா. எந்த ஆஸ்பத்திரினே? நம்ம கிருஷ்ணா ஆஸ்பத்திரிடா. காலைல வந்துடுறேனே. கொம்பா சொல்லுண்ணே. நாளைக்கு சம்பள நாள். அப்படியே தீப்பெட்டி ஆபீஸுக்கு போயிட்டு பொட்டி அளந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறா. சரி, போயிட்டு வந்துடுறேனே. உனக்கான என் தம்பிங்க ஊர்க்காரட்ட போய் காசு கேட்க போனா, அதுக்கு உன் ஊர்க்காரங்க என் தம்பியில போட்டு அடிப்பான். நீ நின்னு நிதானமா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வருவியா? இந்த பாரு, என் தம்பிங்களை அடிச்சோன்னா என்ன ஏது நீ கேளு, இல்ல எங்க அப்பா கேப்பாரு. ஏய், பேசாம ரெடி. முதல்ல கொதிக்கிற தண்ணி இறக்கு. அதை விட்டு தேவையெல்லாம் பேசி காரியத்தை கெடுத்துறாத. அரசு நாட்டுக்குள்ள கொடுக்குற குடைச்சலுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த வரையா மாப்பிள, அவன் ஒம்ம மட்டும் இல்ல, இன்னைக்கு காலை ஆட்டுச்சந்தையில் வச்சு என் தம்பி அவர் அடிச்சிருக்கான். கோர்ட்டுக்கு வந்தவன பார்த்ததுக்கு அப்புறம் கோவப்படாம பேசாம இருக்கேன்னா அவனால ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன் மாமனுக்கு எப்படியாச்சும் அரசு நாட்டுக்கு தலைவராயிரணும்னு ஒரு ஆசை இருக்கு. அது நடக்கணும்னா அந்த பையன் தயவு வேணும். என்ன அவன் சொன்னா தான் அரசு நாடே கேட்கும். காரியம் முடியட்டும், அதுக்கப்புறம் அவனை கழுத்த இருப்பான். அந்த தண்டி மாமட்ட சொல்லிடாதிரும். ஏய், கோவத்தில் நீ எதுவும் சொல்லிடாதடி, உனக்கு புண்ணியமா போ. இந்தாத்தா, வரும்போது உனக்கு பிடிக்குமேனு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இதை நீ மாப்பிள்ளையும் சாப்பிடுங்க. என்னடா சட்டையெல்லாம் ஒரே கருப்பா இருக்கு? அது ஒன்றும் இல்லைப்பா, கறிமுட்டத்தில் லோட தாள்னு நானும் தம்பியும் பேத்திட்டு வந்தோம். சரி சரி, கிளம்புங்க. வரேன்தா. அப்பா, என்னத்தா? அது ஒன்றும் இல்லைப்பா. என் புருஷன் அரசு நாட்டுக்கு தலைவரானு ஆசைப்படுறாரு. என்னதா, முதல்ல சொல்லியிருந்தா வெள்ள நாட்டுக்கு தலைவர் ஆக்கியிருப்பேன்ல. சரி விடு, அடுத்த அரச நாட்டுக்கு ஓம் புருஷன் தான் தலைவர். அதை எவனாலையும் மாற்ற முடியாது. வருமா? மாப்பிள்ள, இந்த முனியாண்டி போய் என்னை சைக்கிள் ஓட்ட விட்டானே. மாமா இதுக்காக தானே கல்யாணம் கூட பண்ணாம இருக்கேன். இந்த முனியாண்டி போய் நம்மள பொம்பளை மாதிரி வேலைனாலே குழம்புறியா? மாவு வாங்கிட்டு போயா. இருனே, அளந்துட்டு வந்துடுறான். வளர்க்கல, மாலை வந்து மாவு வாங்கிட்டு போ, நான் வேலை முடியும். முனியாண்டி போய் நம்மளையும் மாவு வாங்க விட்டானே.
ஆமா அழகுறதுக்கு முன்னாடி மாவு வாங்குற உனக்கு கொள்ளையா போகுது. தம்பி அவர் தான்ப்பா கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீ ரூட்டா பாவி போய் நம்மள ரூட்டுன்ட்டானே. மாப்பிள்ள இன்னைக்கு உனக்கு ஒரு தச்சுக்கிட்டான். கேட்டி பழனி, இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளினே. என்ன பொட்டி ஓட்டி இருக்க? உன் மூஞ்சி கணக்கா சுருங்கி சுருங்கி போயிருக்கு. சாக போற காலத்துல உன்னையெல்லாம் இவன் பொட்டி ஓட்ட சொன்னது. மூஞ்சி மொகரை 3 கிரோஸ் கம்மி. பொண்ணு நீ வாட்டா பொட்டியா பாத்தியா? சும்மா கின்னு வரப்பா இருக்கு. இதுக்கு தான் வயசு புள்ளைய ஓட்டணுங்கிறது. 2 இந்தாத்தா யோ வாயா. என்ன பொட்டி அளவு கூடுது, நீ பாட்டு தட்டிட்டே இருந்தா அப்படியே. என்னது பொட்டி எப்படி அளக்கணும் எங்களுக்கு தெரியும். நீ பொத்திக்கு நில்லு. உன் சண்டியாத்தனத்தெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிறாரே 3. நான் சொன்னேன்ல இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளி தானு. அடிய பாரு. ஏண்டா பொட்டி அளக்கு வந்த பொம்பளை கிட்ட மூஞ்சிய பாருங்கிற மோரைய பாருங்கிற பொம்பளைக்கு வேலைக்கு வந்தா உனக்கு என்ன இலக்காரமா?